வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் வாழைப்பூவோட பாசிப்பருப்பு சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம். வாழைப்பூல நிறைய சத்துக்கள் இருக்குது, அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம இதை உணவில் சேர்த்துக்கலாம். இது எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ். இப்போ இந்த பொரியலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி மோரும் உப்பும் கலந்த தண்ணியில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மோரும் உப்பும் கலந்த தண்ணியில் சேர்த்தோம்னா வாழைப்பூ வந்து கருத்து போகாமல் இருக்கும். வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் வாழைப்பூ முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதில் ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச வாழைப்பூவை சேர்த்துடலாம். இந்த மாதிரி வாழைப்பூவை சேர்த்துட்டு லேசாக ஒரு கொதி வரும்போது அதை வடிகட்டணும். அந்த மாதிரி வடிகட்டினா வாழைப்பூல உள்ள துவர்ப்பு தன்மையும் குறையும், அதே சமயம் வாழைப்பூல உள்ள சத்துக்களும் குறையாது. நமக்கு லேசாக கொதி வந்துட்டுருக்கு. இப்போ எடுத்து வடிச்சிடலாம். ரொம்ப நேரம் வாழைப்பூவை சேர்த்ததுக்கு அப்புறமா கொதிக்க விடக்கூடாது, வடிகட்டிடலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா வாழைப்பூல உள்ள துவர்ப்பு தன்மையும் குறையும், சத்துக்களும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை கழுவிட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை இந்த கடாயில் சேர்த்துடலாம். அது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள். இந்த பருப்பு நல்லா சாஃப்டாக மலர வெந்து வரணும், குழையக்கூடாது. பருப்பு நல்லா கரெக்டாக சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். இந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சிடலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. அதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. பருப்போட கலர் வந்து பொன்னிறமாக வரணும், அப்போ தான் வந்து பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணது, கறிவேப்பிலை. இந்த பொரியலுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். இந்த வெங்காயத்தை 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். போதும். 1 நிமிஷமாக வதக்கி வெங்காயமும் வதங்கியிருக்கு, பச்சை மிளகாவோட காரமும் நல்லா எண்ணெயில் இறங்கிடுச்சு. இது கூட வடிகட்டின வாழைப்பூவை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கணும். வாழைப்பூ வந்து வேகமாக வெந்துடும். மூடி போட வேண்டாம், ஓப்பன்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வாழைப்பூ நல்லா வதங்கி சாஃப்டாக வெந்துருச்சு. வாழைப்பூ வேகமாக 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். அடுத்து தேங்காய் துருவல், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இந்த அளவு தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி வாழைப்பூல பாசிப்பருப்பு தேங்காய் துருவல் சேர்த்து பொரியல் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பும் தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் ஆச்சு. இது கூட கடைசியாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டோம்னா நம்மளுடைய பொரியல் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஈஸியாக பண்ணக்கூடிய வாழைப்பூ பாசிப்பருப்பு பொரியல் ரெடி. இந்த டேஸ்டான வாழைப்பூ பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.